11th கெமிஸ்ட்ரியில் 50 to 60% எடுத்த ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் 12th 90% ஸ்கோரோட நல்ல மார்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 3 டிப்ஸை வச்சு எப்படி உங்கள் ஸ்கோரை 90+ பண்ணுறதுன்னு, செகண்ட் பார்ட்டில் சென்டம் டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஓகே, வாங்க இந்த வீடியோவை ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இது வந்துட்டு உங்களில் நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இப்படின்னு 3 டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குது. அதில் ஃபிசிக்கல் மட்டும் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸு, செகண்டு 5 சாப்டர்ஸை இன்ஆர்கானிக்கும், தேர்டு 5 சாப்டர்ஸை ஆர்கானிக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே, இது எல்லாம் சரி. இதை எப்படி நம்ம படிக்கிறது, எப்போ படிக்கிறது, என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சொல்ல போகிற ஒரு டிப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். டிப் நம்பர் 1, அதாவது ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் அல்லது 3 சாப்டர்ஸ் தான் வரும். ஸோ ஆர்கானிக்கை நம்ம லீவ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுறது பெஸ்ட். ஏன்னா ஆர்கானிக் மாதிரி ஒரு டஃப்பான பார்ட்டை நம்மளால் கிளாஸ் நடக்கும்போது கவனித்து பார்க்க முடியலன்னா கூட வீட்டில் வந்து அதை பெரும்பாலுமாக படிக்க முடியாது. அதுக்கு நிறைய டைம் கிடைக்காது. ஆனால் இந்த ஆர்கானிக்கை படிக்க ரொம்ப அதிகமாக டைம் எடுக்கும். அதனால நம்ம ஆர்கானிக்கை லீவ்லேயே படிச்சிடுறது ரொம்ப பெஸ்ட். ஸோ ஆர்கானிக்கை லீவ்லேயே படிச்சிருங்க. ஓகே, இது இப்போ சொல்லிட்டீங்க. மற்ற சாப்டர்ஸை எப்படி படிக்கிறது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ ஃபிசிக்கலை நம்ம ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டரில் கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால செகண்ட் சாப்டர், ஃபோர்த்து சாப்டரில் ஈக்குவேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ 2 ஈஸி சாப்டர் ப்ளஸ் 1 ஹார்ட் சாப்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மந்தில் 3rd சாப்டர் ப்ளஸ் 5th சாப்டர், ரெண்டுமே கொஞ்சம் ஹார்டான சாப்டர் தான். 1 and 4 ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம இப்போ எப்படி இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி 1 to 2 hours இதை ஒதுக்கி படிச்சிங்கனாலே போதும். ஒரு மாதத்தில் கன்ஃபார்ம் உங்களால் இது கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் தென் ஒரு லெசனை முடித்த உடனே ஒரு சின்ன டெஸ்ட் கண்டிப்பாக எழுதி பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக்கை பற்றி பார்த்துடலாம். ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த்தை நம்ம இன்ஆர்கானிக்காக ஒதுக்கியிருக்கோம். சாப்டர் 6, 7 ரொம்ப ஈஸி, 10 கொஞ்சம் பெருசு பட் ஹை வெயிட்டேஜ் டாபிக் 10th சாப்டர். ஸோ இதை எதையும் விட்டுறாதீங்க. 8th 9th கூட ஈஸி தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்கள் இதை ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து ஆர்கானிக்கை நம்ம சொன்ன மாதிரி இன்னிலேருந்து 6 days லீவ் இருக்குது. இந்த 6 days லீவுக்குள்ளே 11th சாப்டரை படித்து முடிக்கிற பாருங்கள். சப்போஸ் உங்களால் இதை படித்து முடிக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலோட ஹெல்ப்போடு இதை படித்து முடிங்க. நம்ம சேனலில் பேசிக் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் இருந்து இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் வரைக்கும் நேமிங் ரியாக்ஷன்லேருந்து ஒன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு 11th சாப்டரோட கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிரும். ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட ஐக்கானை மேலே தரேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன்றா வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அக்டோபர் மந்தில் 12th 13th, நவம்பர் மாதத்தில் 14th 15th முடிச்சிருங்க. ஓகே மாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் இதை முடிச்சிட்டோம். ஆனால் இதை எப்படி படிக்கிறது, நீங்கள் பாட்டு படிங்கன்றீங்க. நிறைய பேர் இது எப்படி படிக்கணும் எதுவுமே சொல்ல மாட்டீங்களே, ஏன்? இது எப்படி நம்ம படிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அதை டிப் நம்பர் 2ல் பார்ப்போம். டிப் நம்பர் 2, இதில் வந்துட்டு நீங்கள் எப்படி படிக்கணுன்றத எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. இன்ஆர்கானிக்கில் ரியாக்ஷன்ஸ் மட்டும் படிங்க. எக்ஸாம்பிள் ஃபிஷர் ட்ராப், அமோனியா ரியாக்ஷன் நம்ம வீடியோ போடும்போது அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுப்போம். ஆனால் மோஸ்ட்லி இன்ஆர்கானிக்ஸில் இந்த எத்தில் போரேட் டெஸ்ட்டு, ஃபிஷர் ட்ராப் ரியாக்ஷன், கார்பன் டெஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கிற ரியாக்ஷன் மொத்தத்தையும் கரைச்சி குடிச்சிட்டிங்கனாலே இன்ஆர்கானிக்ன்றது ஒரு ஈஸியான பார்ட்டை தான் உங்களுக்கு அமைய போகுது. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் அந்த மாலிகுலரோட ஸ்ட்ரக்சரோட பேர் என்ன, அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு நீங்கள் ஈஸியாலே படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு டவுஸ் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குன்னா அதில் குளோரோபென்சின் ப்ளஸ் NaOH இஸ் ஈக்குவல் டு பெராக்சைடு சல்ஃபேட் அது வந்துட்டு ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட். இந்த மாதிரி பேரை வச்சே நம்ம படிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கிறது மூலமாக உங்களுக்கு லாங் டைம் மெமரி நிற்கும். இதில் யாருமே சொல்லாத மாதிரி 2 ப்ரோ டிப்ஸ் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு மட்டும் இந்த 2 டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலுக்குரிய டிப்ஸ். ஃபிசிக்கலை நம்ம எப்போவுமே புக் பேக் கொஸ்டின்ஸ் உங்களால் புக்குக்கு உள்ளே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் புக்கிங்கில் எக்ஸாக்ட் ஆன்சர் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ சமச்சீர் கல்வி, பாடசாலை இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வெப்சைட்டில் போயிட்டு இதோட புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் இருந்து படிங்க. இல்லைன்னா அதை ரெஃபர் பண்ணி உங்கள் புக்லேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணதை வாய் விட்டு சத்தமாக படிச்சிருங்க. படிச்சுட்டு மனசுக்குள்ளேயே சொல்லி பாருங்கள். கண்ணை மூடி தான் சொல்லி பார்க்கணும். அதனால் இது உங்களோட லாங் டைம் மெமரியிலேயே ஸ்டோர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்கு யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு பேஜுக்கு 3 ரியாக்ஷன் எழுதி வைங்க ஒரு நோட்டில். உங்களால் சராசரியாக ஒரு 30 ரியாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுப்போமே ஒரு கணக்குக்கு. ஓகேவா? ஒரு பேஜுக்கு 3ன்னா 10 பேஜ் ஃபில் ஆகிடுச்சு. இப்போது அந்த ஒரு பேஜில் இருக்க 3 ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு படிங்க. அப்புறம் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா தான் நிற்கும். ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் இருக்க 3 படிங்க. இப்போ 6 ரியாக்ஷனை டெஸ்ட் எழுதுங்க. அடுத்த பேஜ் படிங்க. 3 9 ஆச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து 9 எழுதுங்க. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைமில் மறக்காது என்னைய மாதிரி. ஸோ எப்படி மாஸ்டர் இது இத்தனை பேஜ் எழுதி பார்த்தா ஒரு 2-3 நோட்டை தீர்ந்து போகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன் நடங்குற மாதிரி மினி ஜெராக்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி, அதுக்குன்னு பிட் எடுத்துகிட்டு போயிடாதீங்கப்பா. மினி ஜெராக்ஸ் எழுதுகிற மாதிரி சின்னதாக எழுதி பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி நல்லாவே உங்கள் மைண்டில் நிற்கும். ஓகே, இப்போ டிப் நம்பர் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் நாட் ப்ரெசன்டேஷன். எப்போவுமே உங்கள் ஆன்சரை நீங்கள் என்ன தான் கரெக்டாக எழுதினாலும் கன்றாவியாக கேவலமாக கையெழுத்தோடு எழுதி வச்சுருந்தீங்கன்னா அது யாரும் படித்து பார்க்க மாட்டீங்க, இன்க்ளூடிங் யூ. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு மோசமான கையெழுத்தோட உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஷீட்டை ப்ரெசென்ட் பண்ணால் அது யாரும் பார்க்க போகிறதில்ல. ஒரு டீச்சர் அதை கன்ஃபார்ம் படித்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1008 பேப்பர் இருக்கிறதுனால அந்த பேப்பரை பெருசாக கன்க்ளூட் பண்ணிக்காமல் இவன் சரியாக படிக்க பாண்டான்னு நினச்சிக்கிட்டு அது தப்பு போடுற வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2 மார்க்கை ஹாஃப் பேஜுக்கும் 3 மார்க்கை 1 பேஜுக்கும் 5 மார்க்கை 2 பேஜஸ்க்கும் எழுத பாருங்கள். தயவு செஞ்சு கதை எழுதிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 3 லைன் ஆன்சராக இருந்தாலும் வார்த்தையை பெருசாக போல்டாக ஸ்பேஸ் விட்டு தெளிவாக தள்ளி எழுத பாருங்கள். மோரார்லெஸ் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியணும். அந்த மாதிரி எழுதுங்க. டயக்ராம் எதாவது இருந்தால் அது கீழே வரைஞ்சி மேலே அதோட பேரை மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே ஒரு டபுள் லைன் கோடு போல மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அந்த டயக்ராமோட பேருக்கு கீழே டபுள் லைன் கோடு ஒன்று போடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக அவங்க ஆன்சர் ஷீட்டை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க படித்து பார்க்காமலே டிக் பண்ணிவிடுவாங்க. அதனால கண்ணை மூடிட்டு டிக் பண்ண மாட்டாங்கன்றது இல்லை. நீங்கள் எங்கேயாச்சும் தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஓகே, கடைசியாக நம்ம சொன்னது டிப்ஸ் ஃபார் சென்டம். இந்த டிப்ஸில் நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது, இன்க்ளூடிங் உங்களை படிக்க கூட சொல்ல போகிறது கிடையாது. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் அனாலிசிஸ் தான். நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து தரவாக அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இப்போ சொல்கிற பாருங்கள், 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸை தரவாக பார்த்துருக்கேன். இன்க்ளூடிங் இந்த 3 டிப்ஸ் பார்த்தவங்களும் இதை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு ஐடியா. இதனால் உங்கள் மார்க் சென்டம் கூட டச் பண்ண வாய்ப்பு அதிகம். ஏன்னா சில பேசிக் கான்செப்ட்ஸை எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பாங்க. அந்த கொஸ்டினை திருப்பி நம்ம எக்ஸாம்லேயே கேட்பாங்க. இன்க்ளூடிங் பப்ளிக் எக்ஸாம்லேருந்து மிட் டேர்ம் எக்ஸாம் வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. என்கிட்ட லாஸ்ட் 4 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோடு இருக்குது. நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பராக டிஸ்கஸ் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரியில் மட்டும் உங்களுக்கு வேணும்னா மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் என்னால் அதை டீச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் கடைசியாக இருக்கிற அந்த ஒரு லைன் உங்களை கன்ஃபார்ம் சென்டம் எடுக்க வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் புக்கையும் படிக்க பாருங்கள்.
படித்த அந்த ஃபுல் புக்கை அப்படியே மண்டையில் வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்கள் மைண்ட்லேயும் ஸ்டோர் ஆகும். ஸோ மற்றவங்களுக்கு அது புரியலன்னா உங்களுக்கே அந்த கான்செப்ட் சரியாக இன்னும் புரியலைன்னு அர்த்தம். அதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, இப்போ 12th கெமிஸ்ட்ரியில் எப்படி சென்டம் அடிக்கிறதுன்ற ஒரு ப்ரீஃபான ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ரெட் ஹார்ட்டையோ ப்ளூ ஹார்ட்டையோ காமெண்ட்டில் விட்டு போங்க. தேங்க்யூ. இப்போ உங்ககிட்ட இருந்து விடையை பெற்றுக்கொண்டு இருக்கிறது உங்கள் யூனிக் மாஸ்டர்.